الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்றோட்டமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் மார்க்கத்தினுடைய கல்விகளை மக்களுக்கு சிறந்த முறையில சொல்லிக் கொடுப்பதற்காக மார்க்க வகுப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதுல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வகுப்புகளை சிறந்த முறையில நடத்தி கொடுத்து இந்த விடுமுறை காலங்களில் நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த நிகழ்ச்சியில நாம ஏதோ ஒரு நேரம் போக்குக்காக ஏதோ வீட்டுல கழிப்பதற்கு பதிலாக நாம இங்க உட்கார்ந்து இந்த நேரத்தை கழிப்பதற்காக இந்த வகுப்பை பயன்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றம் காணுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பல அமல்களை செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலவுகளும் நம்மை வந்து சேர்வதற்கும் நாம இந்த வகுப்பினை சிறந்த முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியத்தோடு நாம் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த கோடைகால விடுமுறையில நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகளுடைய முகாம்ல நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எந்த அளவுக்கு ஒழுக்க முறைகளை கற்றுத்தருகிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்முடைய பாடம். சரிங்களா? இஸ்லாம் நமக்கு எந்த வகையில ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது பாடம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் ஒழுக்கங்களை இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு அடிப்படை ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது சொல்லித்தருது. அதாவது இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? காலையில எந்திக்கிறோம், அப்படிதானே? காலையில தூங்கி எந்திக்கிறோம். எந்திரிச்ச உடனேவே நம்ம என்ன செய்யறோம்? சிறுநீர் கழிக்கிறோம். அதற்கு பின்னாடி சாப்பிடுறோம். அதற்கு பின்னாடி என்ன செய்யறோம்? நம்முடைய இயல்பான வாழ்க்கை குளிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம வெளியே போறோம், பெற்றோர்களை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? வெளியில நம்ம போறோம். பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டு திறலாக இருந்தாலும் சரி, நம்ம போறோம். பெரியவங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நாம சிரிக்கிறோம், நாம கொட்டாவி விடுறோம். அதே மாதிரி நம்ம தலையில என்ன செய்யறோம்? தலை செய்கிறோம், ஆடைகள் அணிகிறோம், செருப்புகள் அணிகிறோம். அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு நாம வாரோம். அதே மாதிரி சில விஷயங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது இஸ்லாம் முறையாக செய்யணும்னு சொல்லி நமக்கு சில இடங்களை கற்றுத்தருது. சில விஷயங்களை முறையா நம்ம என்ன செய்யணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யுது? கற்றுத்தருது இஸ்லாம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயங்களிலுமே என்ன சொல்லி தருது? ஒழுக்கத்தை கற்றுத்தருது. ஒழுக்கம் அப்படிங்கிறது நல்ல பண்புகள், நல்ல பண்புகளை, நல்ல குணங்கள் இருக்கா இல்லையா? அந்த நல்ல குணங்களை என்ன செய்து கற்றுத்தருது. நம்மளிடத்துல நல்ல குணங்கள் இல்லைன்னா, நம்முடைய நல்ல பண்புகள் இல்லாட்ட, நம்முடைய நல்ல செயல்பாடுகள் இல்லாட்ட நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? மனுஷங்க சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? சில மனநல பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியம்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன மாதிரி அவங்க நடக்கிறது இல்லை. சாதாரண மனுஷன மாதிரி அவங்க நடக்கிறது இல்லை. அவங்க சட்டையை கிழிப்பாங்க, குளிக்கவே மாட்டாங்க, அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. சாதாரண மனுஷன் மாதிரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொன்னா ஒழுக்கம். ஒழுக்கத்தை வச்சுதான் நாமளை என்ன செய்ய முடியும்? நம்மள நாம அடையாளப்படுத்த முடியும். அதுவும் குறிப்பா நம்ம யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் வணங்குறோம். யாரை பின்பற்றுறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறோம். சரிங்களா? இந்த இரண்டு நபர்களையும், இந்த இரண்டு விஷயத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒழுக்கத்தோடு நாம் என்ன செய்யணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தோடு தான் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நாம மாற்றிக்கணும். ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நாம் அல்லாஹ் போய் சந்திக்கும் போது அல்லாஹ் நம்மளிடத்துல நன்மையை வச்சு எந்த அளவுக்கு மீசான் தராசுல எடை போடுதானோ, அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வச்சு எல்லாம் என்ன செய்வாங்க? எடை போடுவான். எடை போட்டுதான் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நம்மள சொருக்கமா நரகமா நல்லா முடிவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களிடத்துல, ஒரு குழந்தைகளிடத்துல, ஒரு மாணவர்களிடத்துல என்ன இருக்கணும்?
என்ன இருக்கணும்? ஒழுக்கங்கள் இருக்கணும். அப்போ ஒழுக்கங்கள் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது என்னவாக மாறும். உள்ள சில்லர்கள் பாருங்க, சில்ல எங்க வச்சிருந்தாரு. அப்ப ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய, ஒரு தனி மாணவர்களுடைய, ஒரு தனி குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சிக்கும், ஒரு குடும்பமாக இருக்காங்களா இல்லையா, அத்தா அம்மா பிள்ளைங்க அண்ணன் தம்பி அக்கா சாச்சி, இவங்களுடைய வளர்ச்சியும் இவங்களுடைய உறவுகளையும் சிறந்த முறையில என்ன செய்யுது, அது அழகிய முறையில கொண்டு செல்லுது. அப்போ ஒழுக்க விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வதற்கு என்ன சில அர்த்தமே கிடையாது. சரிங்களா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஒழுக்கத்தை பொறுத்தவரையிலும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நாம சில மக்கள்கிட்ட சில செய்திகளை சொல்ல நினைக்கிறோம். நம்ம முஸ்லிம்களா இருக்கோமா இல்லையா, நம்ம அல்லா வணங்குறோமா இல்லையா, நாம வந்து என்ன செய்யறோம், ஒரு சிறந்த மார்க்கத்தில் இருக்குமா இல்லையா. அப்போ இந்த மார்க்கத்தை பிற மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும், அப்படிதானே? அது நம்முடைய கடமை. இந்த மார்க்கத்தை பிற மக்கள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். இப்ப நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க, நீங்க மாணவர்களாக இருக்கீங்க. இப்ப உங்களால சில விஷயங்கள் சொல்ல முடியாது, பெரியவங்க என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தை சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்கா இல்லையா, அந்த ஒழுக்கங்கள் நீங்க நடைமுறைப்படுத்துறதுனால மத்தவங்க பார்ப்பாங்க, இவங்க யார், இவங்க முஸ்லீமோட பையனா, இவன் இஸ்லாமிய பையனா, அப்ப கண்டிப்பா இருக்கும். சிறுநீர் கழிக்கும் போது எப்படி நம்ம கழிக்கணும், தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கணும், அதெல்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இந்த மாதிரியான சில பண்புகள், அந்த பண்புகள் பிற நபர்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஒழுக்கங்கள் சொல்லி தரப்பட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வாங்க, வருவாங்க. சரிங்களா? அப்போ இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை நாம கடைபிடிக்கிற பொழுது, அந்த ஒழுக்கம் என்கின்ற அந்த பகுதியை நாம செய்யும் பொழுது, அதை வச்சு பிற மக்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்வாங்க. நமக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? நாம பிற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம மீது கடமை. நான் ஏன் கடமை மட்டும் கிடையாது, நான் இங்க உட்காந்து உங்களுக்கு சொல்லி தரல, இது ஏன் கடமை மட்டும் கிடையாது, உங்கள் மீது கடமைப்பட்டிருக்கு. அப்ப உங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல உள்ள ஒழுக்கங்களை நாம என்ன செய்யணும், அதை நாம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கிறதுனால நம்மள்ட்ட என்ன செய்யப்படும், அவர்கள் பிற மக்கள் பார்க்கும்போது சரி இஸ்லாம் இப்படிதானா அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம என்னென்ன விஷயங்களை நாம என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கறது நாம என்ன செய்யணும், அழகிய முறையில நாம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சரிங்களா? சரி, நாம காலையில எழுந்திருக்கின்ற பொழுது, காலையில நாம எழுந்திருக்கும் பொழுது, தூக்கத்திலிருந்து நம்ம எழுந்திருக்கிறோம், தூங்கி நாம என்ன செய்யறோம், எந்திக்கிறோம். எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு நம்ம வேலையில பார்க்க ஆரம்பிக்க கூடாது. எந்திரிச்சு நம்ம வேலையில பார்க்க ஆரம்பிக்க கூடாது. எந்திரிச்ச உடனே நாம எழுந்த இடத்துல 2 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், முதல்ல நாம உட்காரணும். நாம எந்திரிச்சு தூங்கி எழுந்த உடனே நாம செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான். நாம என்ன செய்யணும், தூங்கும் போது, தூங்கி எந்திரிக்கக்கூடிய சமயத்துல செய்யக்கூடிய விஷயங்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே நாம என்ன செய்யணும், முதல்ல 2 நிமிஷம் நம்ம உட்காரணும். உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நாம என்ன துவா ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா வஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். சரிங்களா? நாம இந்த துவாவை நாம என்ன செய்யணும், ஓதணும். ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி குர்ஆன்ல 2-3 வசனங்கள் இருக்கு, அதை நம்ம ஓதி நம்முடைய முகத்துல நாம என்ன செய்யணும், கையை வச்சு இப்படி தடவணும். முகத்துல நம்முடைய கைகளை வச்சு தடவணும். ஏன்னு சொன்னா, ஷைத்தான் நம்முடைய தலைமாட்டுல உட்கார்ந்து என்ன செய்வான், உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு, நீ தூங்கணுமா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு, நீ தூங்கு, எந்திக்காத, அத்தாமா எழுதி போட்டா நீ எந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் செய்வான், சொல்லுவான். அப்போ ஷைத்தானை விட்டு நாம விலகக்கூடியவர்களாகவும், நாம தூங்கி எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த துவாவை நாம என்ன செய்யணும், ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரிங்களா? அப்போ ஓதிட்டு நம்முடைய முகத்தை தடவிட்டு நாம என்ன செய்யறோம், நம்முடைய வேலைகளை நாம பார்க்கணும். நம்ம சுத்தபத்தமா நம்ம என்ன செய்வோம், செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நாம நார்மலான நேரத்துல தொழுகைக்காக எப்ப நம்ம எந்திரிச்சாலும் ஃபர்ஸ்ட் நம்முடைய நாசியில தண்ணி செலுத்தி நாம என்ன செய்யணும், நாசியை சுத்தம் செய்யணும். என்ன செய்யணும், நாம நாசிக்கு தண்ணி செலுத்தி நாம நம்முடைய நாசி என்ன செய்யணும், மூக்க சுத்தம் செய்ய வேண்டும். அது நம்ம காலையில செய்யக்கூடிய ஒழுக்கங்களில் மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கம். எதுக்காக நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஷைத்தான் என்ன செய்யறான், நம்முடைய மூக்குல அதாவது வசித்து கொண்டு இருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்யறான், நம்முடைய மூக்குல வசித்து கொண்டு இருக்கிறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, காலையில எந்த உடனேயுமே உங்களுடைய மூக்குல நீங்க என்ன செய்யுங்க, தண்ணீர் செலுத்தி உங்களுடைய அந்த ஷைத்தானை நீங்க என்ன செய்யுங்க, அவர்களை நீங்கள் விரட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ எந்த வகையில நம்முடைய ஒழுக்க முறைகளை நாம சரியான முறையில நாம பார்த்து கொள்ள வேண்டுமோ அதை நாம என்ன செய்யணும், சிறந்த முறையில பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எந்த வகையிலையுமே நாம என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலையுமே ஒழுக்கம் இல்லாத மனிதர்களாக, ஒழுக்கம் இல்லாத மாணவர்களாக நாம என்ன செய்ய முடியாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து காலை எழுந்திரிச்சாச்சு, நம்முடைய வேலையை பார்த்தாச்சா, அடுத்து நாம என்ன செய்வோம், ஏதாவது உணவுகள் சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம என்ன செஞ்சிருப்போம், நாம இருப்போம். அப்போ சாப்பிடக்கூடிய அந்த முறைகளை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். என்னாச்சு, பேசாச்சா? சரி, சாப்பிடக்கூடிய ஒழுக்க முறைகள் என்ன
நம்ம சாப்பிடுவது அன்றாடம் நம்ம என்ன செய்வோம், சாப்பிட தான் செய்வோம், அப்படித்தானே? சாப்பாடு அப்படிங்கிறது வாயில வைக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் இல்லாம யாருக்கும் கிடையாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், என்ன ஒன்னாலும் சாப்பிடுவோம். அது சாப்பாடு, அது இட்லி, அது தோசை, அல்லது ஸ்நாக்ஸ், அல்லது ஜூஸ், எது வேணாலும் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் பிடிக்கும், அப்படித்தானே? அப்போ சாப்பிடக்கூடிய அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு என்ன செய்து சொல்லி தருது. ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், சாப்பிடுவதின் முறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நாம சாப்பிடக்கூடிய முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லவைகளை சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாலும் என்ன செய்யுங்க, நல்லவைகளை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. குலு மின் தொய்யிபாத்தி, அல்லாஹ் வந்து குர்ஆன் சொல்லுவார், தூய்மையான உணவுகள் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 172வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி காட்டுவான். 2வது அத்தியாயம் 172வது வசனத்தை அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான், நீங்க என்ன சாப்பிடுவதா என்ன செய்ய, நல்ல உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. உடலுக்கு கெடுதி தரக்கூடிய, உடலுக்கு மோசத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பானத்தையும் நீங்க என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க, சாப்பிடவும் செய்யாது. சரிங்களா? இப்போ அந்த வகையில நாம நல்ல வகையில நம்ம எடுத்து சாப்பிடணும். சரி, சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைகளை முதல்ல கழுவணும். பிஸ்மில்லாங்கிறது நம்ம இன்னும் உட்காரல. சரிங்களா? நம்ம என்ன செய்யணும், முதல்ல நான் சாப்பிட போறேன் அப்படின்னா நம்முடைய கைகளை நாம என்ன செய்யணும், நல்ல முறையில சோப்புகளை நல்லா போட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கைகளை கழுவணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் முகமது நபி என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் இதா அராத ஐயனாபஹு ஜுனூபன் தவல்லா வ இதா அராத ஐயகுல கஸலன் பியதிஹி, அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி அவர்கள் முற்பட்டால் அவர்கள் தங்களுடைய 2 கைகளை என்ன செய்வார்கள், கழுகுவார்கள் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சாப்பிடுவதற்கு முன்னால கண்டிப்பான முறையில் நம்முடைய கைகளை நாம என்ன செய்யணும், கழுவணும். இதுல ஒரு சயின்ஸை இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? சாப்பிடும்போது கைகளை கழுவணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சயின்ஸ் ரீதியாக, சரியா, இந்த உலகத்துல எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள ரீதியாக இன்னைக்கு கைகளை கழுவணும் அப்படின்னு சொல்லி 1400 வருஷம் முன்னாடி ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சரின்னு ஏத்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நிறைய ரத்தங்கள் ஓடுதா இல்லையா, உடம்புல ஓடும்போது இந்த தோல் என்ன செய்யணும், ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ரத்தத்தை ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஃபில்ட்ரேஷன் என்னது, சுத்தம், வடிகட்டும். சரிங்களா? சுத்தம் பண்ணும், வடிகட்டும். அப்படி சுத்தம் பண்ணும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய நிறைய அணுக்கள் செத்து போயிருக்குமா இல்லையா, நிறைய அணுக்கள் செத்து போயிருக்கு. அந்த செத்து போன அணுக்கள் எங்க வந்து சேரணும்னா நம்முடைய கைகளை தான் வந்து சேரும். நம்முடைய கைகளை தான் வந்து சேரும். நம்முடைய உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், அந்த திணுசுகள், அந்த திசு என்ன செஞ்சா மறுபடியும் நம்முடைய உடம்புக்குள்ளதான் போகும். அதனால கை கழுவுறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. கை கழுவுறது சிறந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இது யார் சொல்லியிருக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்க? 1400 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டது. அப்போ இது எந்த அளவுக்கு இன்னைக்கு உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. சரிங்களா? அப்ப சாப்பிடும் போது நாம என்ன செய்யணும், நம்முடைய கைகளை நல்ல முறையில கழுக வேண்டும். ஒண்ணு. சரிங்களா? சாப்பிட நாம வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா எந்த கைகளால நம்ம சாப்பிடணும்? வலது கையால சாப்பிடணும். ஏன் இடது கை கெட்ட கையா? இடது கை கெட்ட கையா? இதை வச்சு நமக்கு அப்ப எந்த கை, வலது கை? புரியல. சைத்தான் இடது கையால என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்ப இடது கையால நாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அப்ப இடது கையை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. டீ குடிக்கலாமா? சாப்பிடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஸ்நாக்ஸ் ஒரு முறுக்கு இருக்கு, முறுக்கு எடுத்து இடது கையில சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன ஒரு பருப்பு இருக்கு, அந்த இடத்துல இடது கையில சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அப்ப இடது கையின் வரும் பொழுது எதையுமே நம்ம என்ன செய்ய இடது கை கொண்டு முற்படுத்தக்கூடாது. நம்ம வாய்க்குன்னு போகக்கூடிய ஒரு உணவு கவலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் என்னதான் செய்யணும், வலது கையால தான் நாம் என்ன செய்யணும், சாப்பிடணும், அதை எடுத்துக்கணும். இடது கையை கொண்டு நாம சாப்பிடக்கூடாது. ஒண்ணு. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம சாப்பிடும் போது என்ன சொல்லி சாப்பிடணும்? பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. சரி, ஏன் பிஸ்மில்லா சொல்லணும்? சைத்தான் சாப்பிடுவான். சரி, வேற? புரியல, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லா காரணமும் சரிதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல இன்னொரு மார்க் அறிஞர்கள் வந்து அதுல இன்னொரு கருத்து சொல்றாங்க. என்னன்னா, பிஸ்மில்லா அப்படிங்கிறது வந்து நாம எந்த உணவு நாம சாப்பிடுறோமோ இந்த உணவு எனக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு நான் பிஸ்மில்லா சொல்றேன். இந்த உணவு எந்த விதத்துல என்ன செய்யக்கூடாது, எனக்கு தடைப்பட்டுறக்கூடாது. இன்னைக்கு பலஸ்தீன்ல நிறைய போர் நடக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு உணவு சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் அந்த உணவு அவங்களால சாப்பிட முடியாது. தண்ணி இன்னைக்கு குடிச்சாங்கன்னா அடுத்து தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ராஜஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும், 3-4 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்து 2 வாரம் தான் தண்ணி கிடைக்கும், அவங்களுக்கு ஆகிறது கிடைக்காது. அதனால நாம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு மரணிக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி, இறைவா இது உன்னுடைய பொருள், இறைவா இது உன்னுடைய பொருள், இந்த பொருளை உன்னுடைய பேரை சொல்லி நான் சாப்பிடுறேன், அதனால எனக்கு நீ என்ன செய், இந்த பொருளை
கடைசி வரைக்கும் எனக்கு என்ன செய்யணும், நீ தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாட்ட நம்ம என்ன செய்யற ஒரு பிரார்த்தனையா கேட்டுதான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் சாப்பிடுவோம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, தண்ணீரை நாம பூமியில உறிஞ்சிட்டோம்னா நீங்க தண்ணி எங்க எடுப்பீங்க? பூமியில நாங்க தண்ணியை உறிஞ்சிட்டோம்னா தண்ணி நீங்க எங்க எடுப்பீங்க நல்லா கேட்கறான். நம்மளால தண்ணி கொண்டு வர முடியுமா? கோடி கணக்கில் செலவு பண்ணா தண்ணி நம்மளால கொண்டு வர முடியாது. அதுவா வந்தாதான் உண்டு, இருக்கிற தண்ணி எடுக்கணும், அவ்வளவுதான். புதுசா நம்மளால உருவாக்க முடியாது. அப்போ பிஸ்மில்லா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பேர் மட்டும் கிடையாது. பிஸ்மில்லா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பேர் மட்டும் கிடையாது. அதுல என்ன அடங்கியிருக்குன்னா பிரார்த்தனை அடங்கியிருக்கு, கட்டுப்பாடு அடங்கியிருக்கு, பணிவு அடங்கியிருக்கு, எனக்கு தொடர்ந்து தான் நம்ம கேட்கக்கூடிய அந்த பகுதி அடங்கியிருக்கு, எனக்கு உணவுகளை விடுபட்டுறாது அப்படிங்கிறது ஒரு பகுதி, எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, அடங்கியிருக்கு. அப்போ அதை நினைச்சுதான் நம்ம என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லணும். சும்மா ஒரு பேருக்காக பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது. உணர்தல். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சாப்பாடு இல்லாட்ட என்ன நடக்கும், சாப்பாடு இல்லாம இருந்தா நீங்க என்ன மாதிரியான நிலைகள் அமையும் அப்படிங்கறத உணர்ந்து நாம என்ன செய்யணும், அல்லாட்ட பிஸ்மில்லா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஏன் இந்த பிஸ்மில்லா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிட்டத்தட்ட 200-300 பேர்கள் ஒரே ஒரு துண்டு ரொட்டி துண்டையும் ஒரே ஒரு 2 பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. 300 பேர். இப்ப நான் சொல்றேன், ஒரு 10 வடை இருக்கு, சரிங்களா? 10 வடை இங்க இருக்குது, எல்லாத்துக்குமே காணுமா அப்படின்னு கேட்டா காணாது, அப்படிதானே? 10 வடை எல்லாத்துக்கும் காணுமானா எல்லாரும் ஒரு பைக்ல வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போங்கன்னா நீங்க 10 வடை எடுத்துட்டு போயிருவீங்க, மீதி உள்ளவங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனா ரொட்டி துண்டு, கொஞ்சோண்டி ரொட்டி துண்டு, 2 பேரிச்சம்பழம் எடுத்து கொடுக்குறாங்க, அதுல வந்துகிட்டே இருக்கு, அதுல எடுத்து கொடுக்குறாங்க, வந்துகிட்டே இருக்கு. எத்தனை ஒரு அகல் பொருளை ரசூலுல்லாஹ் ரொட்டி துண்டு கொடுக்குறாங்க, பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரே ஒரு கறி துண்டு இருக்கு, அதை கொடுக்குறாங்க, பால் குடிக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்கு. ஒரு கோவில் இதுல வந்து மறைச்சிருக்குது, இது இந்த வாட்டர் கேன்ல போய் தண்ணி இருக்கா இல்லையா, இப்ப இந்த தண்ணி நான் குடிக்கிறேன், நீங்க குடிக்கிறீங்க, 10 பேர் குடிச்சா காலியா போயிடும், தானே? ஆனா 300 பேர் குடிச்சா எப்படி இது காலியாகாம இருக்கும்? காலியாயிருமே. ஆனா காலியாகாம வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? அல்லாட்ட யா அல்லாஹ் பிஸ்மில்லா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, பிஸ்மில்லா, இறைவா உனக்கு தெரியும் இங்க உள்ள மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு, அவங்களுக்கு என்ன செய், சாப்பாடு இல்லை அவங்களுக்கு பரக்கத்தை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த ரொட்டி துண்டை பிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, மறுபடியும் ரொட்டி துண்டு பழைய மாதிரி வருது. பெருத்தம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க, மறுபடியும் புதுசா ஒரு பெருத்தம்பளம் அந்த இடத்துல இருக்கு. அது ஒரு அதிசயம் மாதிரி இல்ல, அதிசயம் தான், அப்படிதானே? அதிசயம் மாதிரி அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு அதுக்கு காரணம் என்ன, பிஸ்மில்லா. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா நம்ம இன்னைக்கு சாப்பிடுறதோட நாளைக்கு நல்ல உணவு கிடைக்கும், நாளைக்கு அதோட நல்ல உணவு கிடைக்கும், அதுக்கு மறுநாள் அதோட நல்ல உணவு கிடைக்கும். அதனால பிஸ்மில்லா அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பெயர் கிடையவே கிடையாது, சரிங்களா? பிஸ்மில்லாக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது இஸ்லாமிய மாணவர்களுடைய ஒழுக்க முறைகள், சரிங்களா? பிஸ்மில்லா இல்லாம நம்ம சாப்பிடவே கூடாது, பிஸ்மில்லா இல்லாம நாம சாப்பிடவே கூடாது. அப்படி மறந்து சாப்பிட்டா கூட இஸ்லாம் என்ன சொல்லுது, ஆரம்பத்திலும் கடைசியிலும் நான் பிஸ்மில்லா சொல்றேன். அப்போ உணவு அப்படிங்கிறது என்ன சாப்பிட்டாலும் அதுல பரக்கத் அப்படிங்கிறது நம்முடைய பிஸ்மில்லாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இதே மத்த ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம பிஸ்மில்லா சொல்லி நம்ம சாப்பிடுறோம், யாராவது கேட்பாங்க நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க பிஸ்மில்லா சொல்றோம், ஏன் சொல்றீங்க, இது வந்து நாங்க அப்படிதான் சொல்லணும், அப்படி நாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாதான் எங்களுக்கு இந்த உணவில் அபிவிருத்தி இருக்கும். சொல்லணும், நம்ம இந்த உணவுல அபிவிருத்தி இருக்கும். தண்ணி குடிக்கும் போதோ, நம்ம சாயா குடிக்கும் போதோ, அல்லது என்ன பழக்க வழக்க முறைகளோ என்ன இருக்கோ அதுல என்ன செய்யப்படுறது, நமக்கு அபிவிருத்திகள் கிடைக்கும் அப்படிங்கறத எழுதிக்கணும், சரிங்களா? அப்ப என்ன எழுதணும், சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுவது அது நம்முடைய உணவின் பரக்கத்தை அதிகரிக்கும். பிஸ்மில்லா சொல்லுவது உணவின் பரக்கத்தை அதிகரிக்கும். பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டும், அப்படிதான் நம்முடைய ஒழுங்குமுறை, சரிங்களா? அதுக்கு இன்னொரு ஆதாரமாக முகமது நபி என்ன சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சாப்பிடும் போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து என்ன செய்யுங்க, சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும். உணவு கீழே விழுந்தால் எழுதிக்கங்க, உணவு கீழே விழுந்தால் சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும். உணவு கீழே விழுந்தால் சுத்தம் செய்து சாப்பிடும். ஏன் சுத்தம் செஞ்சு சாப்பிடணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, எந்த உணவில் பரக்கத் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு பரக்கத்துல என்னமா, பரக்கத்துல என்ன, முழுமையான வழக்கம் உலகத்தை இன்னும் யாரும் அதுக்கு என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. பரக்கத் அப்படிங்கிறது பொதுவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவனிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நமக்கு. பரக்கத் அப்படிங்கிறது இறைவனிடத்திலிருந்து உதவிகள். இப்ப நிறைய நல்ல நல்ல உணவுகள் சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? நிறைய பெரிய பெரிய கோடிக்கணக்கான பைசா செலவு பண்ணி 10,000 20,000 சாப்பாடு சாப்பிடுவாங்களா, அவங்களும் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சாப்பிட்டா ஆரோக்கியமா இல்ல. இந்த மாதிரியான பரக்கத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்யற, நமக்கு ஆரோக்கியத்தை தருவோம், சரிங்களா? அதுதான் பரக்கத்து. சரி, அப்ப கீழே உணவுகள் விழுந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து வீணாக போட்டக்கூடாது. நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம நல்ல முறையில நாம சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டாங்க. சரி, அதே மாதிரி ஏதாச்சும் கண்டு கொஞ்சா ஏற்கனவே நல்லா வைக்க கரண்ட் வச்சா
சரி, அடுத்து நாம சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடும் போது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உணவு ஏதாவது நம்ம என்ன செய்யணும், சாப்பிட முறையை சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சதற்கு பின்னாடி நம்முடைய விரல்களை என்ன செய்யணும், நல்ல முறையில இது வந்து சுன்னத்து, இது வந்து என்னது சுன்னத்து ஒழுக்க முறைகள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்முடைய விரல்களை சுத்தம் செய்வது என்பதும் நம்முடைய தட்டை சுத்தம் செய்வது என்பதும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒழுக்க முறைகள்ல சொல்லி தரப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், தட்டை சுத்தம் செய்து நம்ம சாப்பிடணும். ஏன் சுத்தம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய தூதர் இப்பவும் சொல்றாங்க, எந்த உணவில் பரக்கத்து இருக்குன்னு தெரியாது. உணவுனாலே என்னதான் பரக்கத்து தான். உணவுனாலே அது காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அது என்னதான் பரக்கத்து தான். சரிங்களா? அது அல்லாஹ்விடத்துல வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பரக்கத்து. அப்ப எதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு தெரியாது. அதனால தட்டை நம்ம என்ன செய்யணும், நல்லா வலிச்சு நல்ல முறையில் நாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்படிங்கிறது இறை தூதரனுடைய ஒழுக்க மாண்புகளில் ஒன்று. உணவு நம்ம சாப்பிடும் போது என்ன முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி விரல்களை நல்ல முறையில் நம்ம சுத்தம் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க இல்லையா, இதுல என்ன சயின்ஸ் இருக்கு? இன்னைக்கு இதுல ஒரு சயின்ஸ் சொல்றாங்க. என்னது சுரக்குது, நம்ம வயிற்றுல செரிமானத்திற்கு ஒரு ஒரு என்ன செய்ய ஒரு அமிலம் சுரக்கப்படும். சரிங்களா? அந்த அமிலத்தினுடைய ஒரு பகுதி கைகளை சுரக்கணும். அந்த அமிலத்தினுடைய ஒரு பகுதி கைகளை சுரக்கும். அதை நாம சாப்பிடும் போது சீக்கிரமாக என்ன செய்யும், ஓரளவுக்கு செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி விரல்களை நாம என்ன செய்ய நல்ல முறையில நாம சாப்பிடுறோம். எங்க கவனி என்னாச்சு, இங்க பாரு. சரியா? அப்போ அந்த மாதிரியாக நம்ம சாப்பிடும் போது நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில விரல்களை சுத்தம் செய்து நாம சாப்பிட வேண்டும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அல்லது ஒரு டீ குடிக்கிறோம், அல்லது நம்ம வேற ஏதாவது பண்றோம். அப்படி குடிக்கிற நேரத்துல ஒரே அடிக்க என்ன செய்யக்கூடாது, நாம குடிக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பாத்திரத்துக்குள்ள மூச்சு என்ன செய்யக்கூடாது, நாம விடக்கூடாது. மூச்சையும் ஏன் மூச்சு விடக்கூடாது, மூச்சையே வெளியே விடக்கூடாது. ஏன்னா நாம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று நல்ல காற்று. சரிங்களா? நம்ம உடல்ல போய் நம்முடைய ஹார்ட், அதே மாதிரி நம்முடைய கல்லீரல், நம்முடைய எல்லாத்தையும் பக்கம் அந்த காத்து போயிட்டு வெளியே வரும்போது அந்த காத்து எந்த காத்தா வரும், அசுத்த காற்றா வரும். அதனால என்ன செய்யணும், அந்த அசுத்த காற்றுனால அந்த காற்று நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பாத்திரத்துல நாம விடக்கூடாது. தண்ணி குடிக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மூச்சு காத்த அது உள்ள நம்ம விடக்கூடாது. சாப்பிடும் போது நம்ம குறிஞ்சி நம்முடைய மூச்சு காத்த நம்ம உணவுல என்ன செய்யப்படக்கூடாது, படக்கூடாது. இது என்ன செய்யப்படணும், இது தடுக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லித்தருது. சரிங்களா? அப்போ சாப்பிடக்கூடிய ஒழுக்க முறைகளை வந்து இஸ்லாம் என்ன செய்யறத நமக்கு என்ன செய்ய சொல்லி தருது. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாய்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது யாருடைய பழக்கம், ஷைத்தானுடைய பழக்கம் தான், யூதர்களுடைய பழக்கம். யாருடைய பழக்கம், யூதர்களுடைய பழக்கம். அது நம்ம என்ன செய்யக்கூடாது, சாய்ந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு முஃமின் எவ்வளவு அளவு சாப்பிடலாம், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் எத்தனை சாப்பிடலாம், அரை வயிறு, அதுக்கப்புறம் காவயிறு தண்ணி, அப்புறம் காவயிறு ஃப்ரீயா விடணும். சரிங்களா? இது ஒரு முறை. இரண்டாவது முறை என்ன அப்படின்னு சொன்னா, நாம 2 நபர்களுக்கு உண்டான உணவு இருந்துச்சுன்னா அது 3 பேர் சாப்பிடுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பங்கு வச்சு அதுல நாம ஒரு பகுதியை நம்ம சாப்பிடணும். சரிங்களா? ஆக வயிறு ஃபுல்லா நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஏதாவது உணவு நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பழக்க முறைகளா நாம அதை நம்ம கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? நம்முடைய ஒழுக்க மாண்புகள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அது என்னவாக கணக்கிடப்படுது, அது நன்மையினுடைய ஒரு செயல்பாடாக நமக்கு என்ன செய்யுது, இஸ்லாமிய மார்க்கம் கணக்கிடுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஒழுக்க மாண்புகளாக இருந்தாலும் இந்த ஒழுக்க விஷயங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன இருக்கு, கூலி இருக்கு, நன்மைகள் இருக்கு. சரியா? வகான இந்தல்லாஹி அஸீஸன் அலீமா, அஜ்ரன் அதீமா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்வான், சொல்லுவான். அப்போ நாம இந்த மாதிரியான பழக்க முறைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு இபாதத். இபாதத்துல என்ன, வணக்க வழிபாடுகள், இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடு. இது நம்மை நாமே சீர்திருத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளாக இருந்தாலும் இது யாருடைய கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம், அதை நாம செய்யறதுனால இதற்கும் அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு நன்மைகளை தருகிறான். அதனால இந்த ஒழுக்க விஷயங்களை நல்ல முறையில நாம கவனித்து நம்ம நடக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கட்டாய கடமை. சரிங்களா? ஒண்ணு. சரி, நம்ம வழக்கமாக நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்ம வழக்கமா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆடைகள் போடுவதோ, செருப்பு அணியக்கூடிய விஷயங்களோ, அல்லது தலை வாரக்கூடிய விஷயங்களோ, இது எல்லாத்திலுமே நாம என்ன செய்யணும், கவனம் வைக்கணும். நம்ம கவனம் வைக்கக்கூடிய, சும்மா நம்ம போன உடனே இங்க இருந்து பள்ளி விட்டு வெளியே போகும்போது நம்ம செருப்பு போடும்போது எப்படி போடுவோம், இடது காலில் போட்டு அதுக்கப்புறம் வலது காலில் போட்டு அப்புறம் நம்ம போவோம். அப்படிதானே? எப்படி போடணும், வலது காலில் போட்டு திரும்ப இடது காலில் தான் நம்ம இடது கால செருப்பு நம்ம என்ன செய்யணும். இஸ்லாத்தினுடைய பொதுவான ஒரு நீதி என்னது, எந்த விஷயம் செஞ்சாலும் வலது காலில் தான் நம்ம வலது விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும்.
நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறதாக இருந்தாலும் நம்ம எப்படிதான் கொடுக்கணும்? வலது பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அதை நாம கொடுக்கணும். அப்போ செருப்பு போடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம என்ன எப்படிதான் செய்யணும்? வலது பக்கத்துல இருந்து நாம என்ன செய்யணும்? நாம போட வேண்டும் அப்படிங்கறதா ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி தராங்க. அதாவது நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உழு செய்யும் போதும் அவர்கள் தங்களுடைய காலணிகளை அணிந்து கொள்ளும் போதும் என்ன செய்வாங்க? வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பார்கள். அதுவும் குறிப்பா தலை வாரதா இல்லையா, தலைமுடி இருக்கல, அந்த வாரக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லித்தராங்க. அப்ப அந்த முறையில நம்முடைய இபாதத்துக்களை, ஒழுக்க விஷயங்களை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? வலது பக்கத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, இந்த மாதிரியான ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க சொல்லும் போது, ஒற்றை காலனுடைய செருப்போடு நம்ம அவசரத்துக்கு போலாமான்னு கேட்டா அது கூட நம்ம போகக்கூடாது. ஒற்றை காலோட ஒரு செருப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? போட்டு போகக்கூடாது. போறதா இருந்தா 2 கால் செருப்பு போடணும். போடும்போது நம்ம வலது காலோட போட்டு போடணும். கழட்டும் போது இடது காலை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? வலது காலை நம்ம கழட்டணும். சரிங்களா? இதுதான் ரூல்ஸ், கவனிச்சுக்கணும். அதே மாதிரி தலை வாரக்கூடிய ஒரு பகுதியை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நாம சும்மா நம்ம எழுந்திருக்கூடாது, தலை வாரட்டு கூடாது. என்ன தேய்க்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஒழுக்க முறைகள்ல ஒரு முறை. நம்முடைய தலைக்கு என்ன தேய்க்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஒழுக்க மாண்புகளில் உள்ள ஒரு பகுதி. அதனால நம்ம என்ன செய்யணும்? தலைக்கு நல்ல முறையில எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? தலைகளை நல்ல முறையில் நாம் என்ன செய்யணும்? வாரக்கூடியவர்களாக, நல்ல முறையில சீவக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒட்டுமுடி நம்ம வைக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யக்கூடாது? நாம இஸ்லாமிய மார்க்கத்துல ஒட்டுமுடி வைப்பதற்கோ அல்லது பச்சை குத்துவதற்கோ மார்க்கத்துல என்ன இல்ல, நமக்கு அனுமதி கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம நாம முடியை நாம அதிகமாக வைத்து நம்முடைய நெற்றி பகுதியை நாம மறைக்க கூடாது. நாம என்ன செய்யக்கூடாது? நெற்றி பகுதியை நாம மறைக்க கூடாது. முடி வைப்பதனுடைய ஒழுக்க முறைகள்ல முடி என்ன செய்யக்கூடாது? நெற்றி முறையை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. நெற்றி வந்து எப்பவுமே என்ன செய்யணும்? அது ஓப்பன் ஆகத்தான் அது என்ன செய்யணும்? இருக்கணும். சரிங்களா? நம்ம தொழக்கூடிய முறைகள் இருக்கா இல்லையா, தொழக்கூடிய அந்த முறையில 7 உறுப்புகள் நம்ம தரையில படணும். இல்ல நான் தான் மைக்க கழட்டிட்டு இருக்கேன். அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கீழே சுஜூதுக்கு போறோமா இல்லையா, தொழுகையில சுஜூதுக்கு போகும்போது 7 உறுப்புகள் பூமியில பட்டே ஆகணும். படலாட்ட என்ன செய்யப்படாது? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னதுன்னா நெற்றி, முட்டு. சரிங்களா? அப்ப மொத்தம் 7 உறுப்புகள் என்னதுன்னா, 1 நெற்றி, 2 கைகள், 2 முட்டுகள், 2 பெருவிரல்கள். சரிங்களா? 2 காலங்களுடைய பெருவிரல்கள் பூமி என்ன செஞ்சிருக்கணும்? தொட்டிருக்கணும். அப்ப முடி அதிகமாக இருந்து நம்ம கீழே சஜ்தா செய்யும் போது நம்முடைய நெற்றிகளுடைய அந்த முடி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா தொழுகை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாம போயிடும். சரிங்களா? 1. 2வது, நாம நாம வந்து வெட்டக்கூடிய அந்த பழக்க முறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதிகமான எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய பழக்க முறை. இந்த புத்தர்கள் இருக்காங்க, இந்த பௌத்தர்கள் எப்படி வெட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி ஃபுல்லா என்ன செய்வாங்க? முடி எடுத்துருவாங்க. சென்டர்ல மட்டும் என்ன செய்வாங்க? முடி வைப்பாங்க. அப்படி வச்சு பெரிய சடமுறை என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. அது அவர்களுடைய பழக்க முறை. நாம என்ன செய்யக்கூடாது? சைடு ஃபுல்லா எடுத்துட்டு மேல மட்டும் என்ன செய்யக்கூடாது? நாம வைக்க கூடாது. குறிப்பா தொழக்கூடிய பசங்க, குரான் ஓதக்கூடிய பசங்க, நீங்க இங்க கல்வி படிக்கக்கூடிய பசங்க யாருமே என்ன செய்யக்கூடாது? இந்த ஒரு பக்கத்துல ஃபுல்லா அப்படி எடுத்துட்டு மேல மட்டும் என்ன செய்யக்கூடாது? முடி வைக்க கூடாது. அது இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு என்ன செய்யப்படல, சொல்லித்தரப்படல. அது என்ன சவுண்டு? தண்ணியா? சரி. அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு முடிய என்ன செய்யணும்? ஒட்டுமொத்தமா அது என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா எடுத்துடணும். மொட்டை போறதா இருந்தா ஃபுல்லா எடுக்கணும். இல்லாட்டும் நாம என்ன செய்யணும்? நல்ல முறையில ஓரளவுக்கு வளர்க்கணும். ஒரு சைடு ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு சைடு முடிய என்ன செய்யக்கூடாது? நாம ஒருபோது நாம வளர்க்கவே கூடாது. அப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? தடை செய்திருக்கிறாங்க. சரிங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு சிறுவனை பாக்குறாங்க. அந்த சிறுவன் என்ன செய்யறான்? ஒரு சைடு முடிய வளர்த்துட்டு ஒரு சைடு முடிய வந்து மலிச்சு வச்சிருக்கான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒண்ணு எடுக்கிறதா இருந்தா முழுசா எடுத்துரு, இல்லாட்ட நீ என்ன செஞ்சிரு, அதை பேசாம விட்டுரு. நீ இப்படி பாதி இது பாதியும் அது பாதி என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப முடி வெட்டுறதுல கூட இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது? ஒழுக்க விஷயங்கள் நமக்கு சொல்லி தருது. சரிங்களா? 1. அப்ப இந்த விஷயத்துல நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து கொட்டாவியையும் தும்மல் இருக்கா இல்லையா, தும்மலையும் இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு இபாதத்தா சொல்லி காட்டுது. நாம இது வரைக்கும் 10 பேர் செஞ்சிருப்போம், 10 பேர் செய்யாம இருப்போம். ஆனா இது என்னது? இபாதத். இபாதத்துல என்ன? வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறத பிற மக்களுக்கு நாம எடுத்து காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் இந்த பண்பையும் சொல்லி தராங்க. என்ன பண்பு? கொட்டாவி விடுவதையும் தும்மல் கூடிய அந்த விஷயத்தையும். உலகத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இத கண்டுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யணும்? கொட்டாவியை கவனிக்கணும். அதே மாதிரி தும்மலையும் நாம என்ன செய்யணும்? கவனிக்கணும். கொட்டாவி விடக்கூடிய ஆட்களை பத்தி ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி சொல்றாங்க, கொட்டாவி விடும்போது நீங்க கண்டவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கொட்டாவி விடக்கூடாது. கொட்டாவி என்ன செய்யக்கூடாது? கண்டவனுக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க கொட்டாவி விடக்கூடாது. நீங்க கொட்டாவி வரும்போது உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யாத
அடக்கி கொள்ளணும். அப்படி இல்லையா உங்களுடைய புறங்கையால நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாய்களை நீங்க என்ன செய்யணும், நீங்க பொத்தணும். அப்படி இல்லாம நீங்க கொட்டாவி விட சில நபர்கள் அப்படியே அப்படின்னு செய்வாங்க, கொட்டாவிய வாயை நல்லா திறந்து என்ன செய்வாங்க, கொட்டாவி விடுவாங்க. அப்படிதானே? அப்படி கொட்டாவி விட்டா என்ன நடக்கும்? சைத்தான் சைத்தான் செய்வான், சிரிப்பான். சைத்தான் செய்வான், சிரிப்பான். என்னுடைய சோம்பலுக்கு நீ என்ன செஞ்சுட்ட, கட்டுப்பட்டு விட்டாய். கொட்டாவிங்கிறது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம். கொட்டாவி என்னது? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம். அதனால கொட்டாவி விடும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை நாம என்ன செய்யணும், அடக்கி கொள்ளணும். அதை நம்ம வெறுக்கணும். அது வந்தா வந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கொட்டாவிய மொத்தம் அப்படியே வாயை திறந்து ஃபுல்லா தெளிவு என்ன செய்யக்கூடாது, கொட்டாவி விட்டுறக்கூடாது. கொட்டாவி நாம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அதை அடக்கி கொள்வதற்கு நாம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி தும்மல் இருக்கா இல்லையா, இந்த தும்மலை பொறுத்தவரையில நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். தும்மலை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயம். பிற நபர்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தும்மல் அப்படிங்கிற ஒரு பகுதி. இப்ப நான் தும்புறேன், இப்ப நான் என்ன சொல்லுவேன், சரி இப்ப நீங்க தும்புறீங்க, நான் என்ன சொல்லணும், சரி அதை கேட்டு நான் என்ன சொல்லணும், இதுல என்ன தெரியுது சொல்லுங்க. இதுல என்ன தெரியுது? பதிலுக்கு நான் கொட்டாவி விடுறதை நீங்க சொல்றீங்க, இதுல என்ன தெரியுது? இர்ஹமுக்கல்லா அப்படின்னா என்ன பொருள் சொல்லுங்க. என்ன ரஹ்மத்து, என்ன ரஹ்மத்து? தும்மல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடக்கு. தும்மல் இருக்கா இல்லையா, இந்த தும்மல் வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடக்கு. என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா, அந்த தும்மல் விடும்போது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு நாளங்கள், அந்த ரத்தங்கள், அந்த நரம்பு எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஸ்டக் ஆயிருமா. ஒரு நிமிஷம் அது ஸ்டக் ஆயிரும். நம்ம தும்பி முடிச்சதுக்கு பின்னாடிதான் அத்தனை உறுப்புகளும் இயங்கும். உயிர் போறது எப்படி உயிர் போகும், உடம்புல எல்லாமே ஸ்டாப் ஆனா உயிர் போயிருமா இல்லையா? அப்ப உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து திரும்ப என்ன செய்யாது, எதுவும் ஓடாது. ஆனா தும்மலை பொறுத்தவரையிலும் அது நிறுத்தி வைக்கப்பட்டு மறுபடியும் என்ன செய்யும், அது அது இயங்க ஆரம்பிக்கும். அதுக்குத்தான் நாம என்ன செய்யறோம், அல்லாஹ் இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அப்ப பிற மக்கள் இர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கான், உங்களுடைய உயிர் அல்லாஹ் உங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்திருக்கான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கான், மறுபடியும் உங்களுடைய பணிகள் என்ன செய்யட்டும், தொடரட்டும் அப்படிங்கறது நாம என்ன செய்ய பிரார்த்திக்கிறோம். யஹ்திக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும். இதுல நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஒண்ணு, இன்னொன்னு நீங்க எனக்கு துஆ செய்ய ஒண்ணு, மறுபடியும் நான் யஹ்திக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும். அப்படின்னா பொருள் என்ன, நீங்க எனக்கு துஆ செஞ்சிருக்கீங்க, நீங்க யாரோ நான் யாரோ, நீங்க எந்த வயசுல பிறந்திருக்கீங்க, நான் வேற வயசுல பிறந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பரம்பரை கிடையாது, நீங்க வேற நான் வேற, ஆனா நம்ம ரெண்டு பேரும் யாரு, முஸ்லீம், அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு எனக்கு மத்தியில சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவமும், இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையும், இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமும் அடங்கியிருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம யஹ்திக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்களுடைய காரியத்தை அல்லாஹ் இலகுவாக்கட்டும், உங்களுடைய காரியத்தை எல்லாம் இலகுவாக்கட்டும். நம்ம செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கு பின்னாடியும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமை நிறைவேறுது. ஹக்குல் முஸ்லிமின் அலல் முஸ்லிமீனா ஹம்ஸ், அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய 5 கடமைகள். அதுல 5வது கடமையா என்ன அப்படின்னு சொன்னா, தஸ்மியத்துல் ஆதிஷ். என்னது ஆதிஷ் அப்படின்னா தும்பியவருக்கு பதில் சொல்லுங்க, தும்பியவருக்கு பதில் சொல்லுங்க. நாம ஏளனமாக விடுவதோ அல்லது அதை கண்டுகொள்ளாமல் விடுவதோ அதை நடைமுறைப்படுத்துவதோ நம்ம மீது பெரிய தவறு உண்டாகும், நம்ம மேல பெரிய தவறு என்ன செய்யும், உண்டாகும். அப்ப நாம என்ன செய்யணும், தும்பக்கூடிய ஆள்களுக்கு நாம பதில் சொல்லணும். தும்பக்கூடிய ஆட்கள் பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாம திரும்பவும் பதில் சொல்லணும். அப்ப நம்ம மீது இது என்ன செய்யப்பட்டிருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கு. இந்த தும்மலுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லும் பொழுது ஏனைய நபர்கள் இருப்பாங்களா இல்லையா, ஏனைய நபர்கள்னா யாரு, ஏனைய நபர்கள் யாரு, மாற்று மதத்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க பார்ப்பாங்க, என்ன நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, இவரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு, திரும்ப அவர் இது என்ன உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய மனசுல என்ன வரும், ஓ இப்படி எல்லாம் ஒரு சகோதரத்துவம் இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு நட்பு இருக்கா, இப்படி எல்லாம் இஸ்லாத்துல உண்டா, இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. அதுதான் ஒழுக்க மாண்புகள். உண்மையான நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லை, இது சவுதியில் நடந்த ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து மாற்று மதத்தவர், அவருக்கு ஒண்ணு சரியில்லாததுனால இஸ்லாமிய சகோதரர்கள் அவரை கூப்பிட்டு ஆசிரத்திற்காக வந்து கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்பொழுது வண்டியில ஏத்தும் போது ஒரு நபர் என்ன செய்யறாரு, தும்புறாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, இன்னொருத்தர் இர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றாரு. இது அந்த மாற்று மதத்தில் இருக்காது இல்லையா, அவர் கவனிக்கிறாரு, அவர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு உடனே ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, இப்படி நாங்க வண்டியில ஏறும்போது நீங்க தும்முனீங்க,
நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்களும் அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த துவாவையும் சொல்றாங்க, அதனுடைய பொருளையும் சொல்றாங்க. இந்த துவாவையும் சொல்லி இந்த பொருள், நாங்க ரெண்டு வரும், நாங்க அண்ணன் தம்பிகளா இல்லாட்டாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் யாரு தான்? அண்ணன் தம்பிங்க தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரே சகோதரர்கள் தான். அப்போ அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு உறவு இருக்கு. அவர்கள் தும்மும் போது நாங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி நாங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற பகுதி அவங்க சொல்லும் பொழுது, அப்ப இஸ்லாத்துல தனித்தனி மனிதர்கள் கிடையாது. இந்த ஒரு காரியத்தை வச்சு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தனி மனிதர்கள், தனித்தனி மாணவர்கள், தனித்தனி குழந்தைகள் கிடையாது, அவங்க எல்லாருமே ஒரே கூட்டத்தார்கள் அப்படிங்கறத விளங்கி அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப ஒரு தும்மலுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வச்சிருக்கிறான்னு பாருங்க. அப்ப நம்ம அசால்ட்டை விடலாமா? விடக்கூடாது. அதை நம்ம கவனிக்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம என்ன கவனிக்கணும், பதில் சொல்லணும், பொருளோடு தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு சொல்லணும். இர்ஹமுக அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. இஹ்திகுமுல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. வயிஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், காரியங்களை லேசாக்கட்டும் அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், கேட்கணும். நமக்கு கண்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் இருப்பான், அப்படித்தானே? இப்ப என்னுடைய பழக்க வழக்கம் எப்படி நான் சொல்றேன், இப்ப எனக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் இருக்காரு, அவருக்கு திருமணம் நடக்க போகுது, அவருக்கு திருமணம் என்ன செய்யறாரு, நடக்க போகுது. அந்த திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல அவரு அங்கும் இங்குமா என்ன செய்றாரு, அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் தும்புறாரு. அப்ப அவரு அல்லது நான் தும்புறேன், இப்ப நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அவர் எர்ஹமுக்கல்லாஹ் சொல்றாரு. இப்ப நான் அவருக்கு என்ன செய்யறேன், யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் அப்படி சொல்லிட்டு அவருக்காக வேண்டி அப்படி சேர்த்து நான் என்ன செய்வேன், பிரார்த்தனை செய்வேன். அல்லாஹ் உங்களுக்கு காரியத்தை லேசாக்கட்டும், உங்களுக்கு திருமண வாழ்க்கை அல்லாஹ் என்ன செய்ய இலகுவாக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு உறுதுணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாரு எந்த நேரத்துல அவர் கஷ்டப்படுகிறாரோ அந்த கஷ்டத்தை சுட்டி காண்பித்து அவருக்காண்டி பிரார்த்தனை செய்யலாம். யார் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை சுட்டி காண்பித்து நாம என்ன செய்யலாம், அவர்களுக்கு சொல்லி காமிக்கணும். இப்ப நீங்க மாணவர்களா இருக்கீங்க, இப்ப நீங்க குழந்தை இருக்கீங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் பெற்றோர் இருப்பாங்களா இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் கொஞ்சம் சிரமத்தோடு இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி காரியத்துல நீங்க சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இன்ஷால்லா அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு ஒழுக்க முறைகள் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மாலை நேரமாக ஆகின்ற பொழுது, மாலை நேரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாயந்தரம் சூரியன் மறையக்கூடிய பகுதிகளாக இருந்தா மாணவர்களாகிய நீங்க எந்த காரணத்தை கொண்டு வெளியில் என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. அந்த நேரத்துலதான் சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போறதும், அந்த நேரத்துல மாணவர்களோடு விளையாடுறதும் எந்த பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்க பெற்றோர்கள் இங்க வந்திருந்தீங்கன்னா 6:15 பாங்கு சொல்றதுல இருந்து 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா, வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்படி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை பாங்கு சொன்னதற்கு பின்னாடிதான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்படி போகின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான், வானத்திலிருந்து அவன் நேரம் இங்க கீழே இறங்கி எந்தெந்த வீடுகள் எல்லாம் எந்தெந்த மாணவர்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தங்களுடைய அந்த கைகளை வச்சு என்ன செய்வான், தடவி விட்டு ஏதாவது ஒரு நோவினை செஞ்சுட்டு தான் ஷைத்தான் போவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க 6:15 6:20 ஆயிடுச்சு பாங்க சொல்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா பிஸ்மில்லான்னு சொல்லி கதவை அடைச்சிடும். ஒவ்வொரு வீடுகள் என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லி கதவை அடைக்கணும். அப்படி அடைக்கப்பட்ட வீடுகளுக்கு ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், வந்து என்ன செய்ய மாட்டான், நோவினை பண்ணுவான். சில சின்ன குழந்தைகள்லாம் சில நேரங்கள் அதிகமாக அழுவும். ஏன் தெரியுமா? ஏன் அழுவுனா இந்த ஷைத்தான் ஏதாவது ஒரு நோவினை செஞ்சிருவான், ஷைத்தான் ஏதாவது நோவினை செஞ்சிருவான், ஏதாவது தொட்டி தீங்கு இழைப்பான். அதனால மகரிப் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மாணவர்களா இருக்கக்கூடிய நீங்க எந்த நேரத்துல வெளியே என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். மாணவர்களா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது, 6:20 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வீடை முதல்ல நாம என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லி கதவை அடைக்கணும். அடைச்சு வீடுகள்ல தான் நீங்க இருக்கணும். பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடிதான் பள்ளி வாசலுக்கு தொலை போகணும். தொலை போகலையா வீட்டுல நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சுதான் நம்முடைய கதவை தட்டணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கா இல்லையா, சில நேரங்கள்ல அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா ஏதாவது வேலையா இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அடுப்பு ஏதாவது பாத்திரங்கள் திறந்து இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை மூடி வைக்கணும். ஏன்னா அந்த நேரத்துலதான் நோய்கள் என்ன செய்யுது, இறக்கப்பட்டு அந்த பாத்திரத்தில் என்ன செய்யப்படும், அது ஊற்றப்படும். அதனால பாத்திரத்தை என்ன செய்யணும், எப்போதுமே நாம மூடி வைக்கக்கூடியவர்களாக நாம என்ன செய்யணும், அதை நாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலவுகளும் என்ன செய்யப்படும், வரும். சரிங்களா? அப்ப ஷைத்தான் வீட்டுக்குள்ள வராதவாறு நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், பாங்கு சொல்வதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிடணும், அந்த கதவை பிஸ்மில்லா என்று சொல்லி அதை நாம் அடைத்துக் கொள்ளக்கூடிய பழக்க முறைகளை நாம என்ன செய்யணும், கொண்டு வரணும். சரி, நாம அடுத்ததா நாம இரவு நேரத்துல நாம தூங்க போறோமா இல்லையா, தூங்குவதற்கு முன்னாடி நாம சில விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். தூங்கும்போது நாம போன உடனேயுமே எங்க என்ன விரிச்சிருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம மொத்தமா நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே படுத்து தூங்கக்கூடாது. சரிங்களா? நாம பாய் விரிச்சிருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருந்தாலும் நாம எடுத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் அந்த இடத்துல படுக்கக்கூடிய பழக்க முறையை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. படுக்கின்ற பொழுது தூங்குகின்ற பொழுது
இப்போதைக்கு நாம என்னென்ன விளக்குகள் பயன்படுத்துறோமோ அது எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும், டியூப்லைட்டாக இருந்தாலும் சரி, பல்பாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும், அதை முறையாக அதை சரியாக நாம் என்ன செய்யணும், அணைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நாம படுக்கக்கூடிய நேரத்துல சில நல்லொழுக்கமான துவாக்களை நம்ம ஓதிட்டு நாம என்ன செய்யணும், படுக்கணும். தூங்கும் போது யாரெல்லாம் முடிச்சிருப்பீங்க? தூங்கும் போது யாரெல்லாம் முடிச்சிருப்பீங்க? தூங்கும் போது இல்ல தூங்கும் போது எப்படி முடிச்சிருப்ப? நீங்க கைய தூக்குற, தூங்கும் போது எப்படி முடிச்சிருப்ப? நாம தூங்கும் போது முடிக்க முடியுமா நம்மளால? ஏன் முடிக்க முடியாது? உயிரெல்லாம் எடுக்க மாட்டான், நாம என்ன செய்வோம், முடிச்சுதான் இருப்போம், நம்மளுக்கு நினைவுகள் இருக்காது. சரியா? அப்ப தூங்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. அப்ப நம்ம தூங்கும் போது பாதுகாப்பான முறையில தூங்கும் போது பாதுகாப்பான முறையில தூங்கணும். யாரு தூங்க மாட்டா? சைத்தா இல்ல. அதுக்கு மேல யாராவது சொல்லுங்களேன். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தூங்க மாட்டான். அல்லாஹ் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் கிடையாது. நாம தூங்கணும், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தூங்க மாட்டான். அப்ப அல்லாஹ்ட்ட நாம என்ன செய்யணும், அல்லாஹ் நான் தூங்கக்கூடியவன், நீ தூங்காதவன், என்னை கொஞ்சம் நல்ல முறையில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நாம என்ன செய்யணும், துவா கேட்கணும். அப்ப அல்லாஹ் தூங்காதவனாக இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நாம என்ன செய்யணும், அல்லாஹ் நான் தூங்க போறேன், என்னை சுத்தி பூச்சிகளோ அல்லது என்னை சுத்தி தேள்களோ அல்லது பாம்புகளோ அல்லது விஷப்பூச்சி ஏதாவது ஒண்ணு என்னை என்ன செய்யக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதனால எனக்கு நீ என்ன செய்ய, பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நாம என்ன செய்யணும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அது குழந்தைகளுக்கு ஓதக்கூடிய துவா. பொதுவா நமக்காண்டி ஓதக்கூடிய துவா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது நம்ம படைப்பினங்களின் தீங்கை விட்டு இறைவா உன்னிடத்தை நான் பாதுகாவல் தேடுது. இல்ல கவனிங்க. அப்ப தூங்கும் போது முதல்ல நாம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, நாம தூங்குனா நாளைக்கு காலையில நாளைக்குள்ள பிரச்சனைகள் என்ன, நாளைக்குள்ள பிரச்சனைகள் என்ன? இப்போ மாணவர்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், அல்லது நாளைக்கு வெளியூர் போக வேண்டியது இருக்கும், அல்லது நாளைக்கு பெற்றோர்கள் எங்கேயா கூட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நடக்கும், நம்ம பேசியிருப்போம் இல்லையா? அத்தா மட்டும் நாளைக்கு இது செய்யணும், நாளை கழிச்சு இது செய்யணும், நாளைக்கு இது பண்ணணும், அல்லாட்ட வீட்டுல பேசி வச்சிருப்போம் இல்லையா? அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும், அல்லாட்டம் ஒப்படைக்கணும். எல்லாம் நான் இப்ப தூங்க போறேன், நாளைக்கு எனக்கு இன்னென்ன வேலைகள் இருக்கு, அந்தந்த வேலைகளுக்கு எல்லாம் நீ தான் என்ன செய்யணும், எங்களுக்கு பொறுப்புதாரியா இருக்கிறோம்னு சொல்லி உறங்கும் முன் எழுதிக்க, உறங்கும் முன் அல்லாஹ்விடத்திலே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? உறங்கும் முன் பொறுப்புகளை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும். இரவு நேரத்துல நிறைய துவாக்கள் இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரபில் ஃபலக், நாஸ், ஆயத்துல் குர்சி, அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ஆமன ரசூல் ஓதணும். அப்புறம் திரும்ப அது போதும், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதணும். அதே மாதிரி இன்னும் ஏராளமான துவாக்கள் இருக்கு. இந்த துவாக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அது மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு. ரெண்டாவது நாம இந்த துவாக்கள் எல்லாத்தையுமே முழுமையாக ஓதணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனாலும் கட்டாயமான அடிப்படையில இரவு நேரத்துல ஆயத்துல் குர்சி நாம என்ன செய்யணும், கண்டிப்பான முறை நாம ஓதணும். சரிங்களா? ஓதாம நாம இருக்க முடியாது. கட்டாயமாக ஆக்கப்பட்ட அல்லாஹு பிஸ்மிக அமூத்து வாஹி அப்படிங்கிறதும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில நாம ஓதணும். சரிங்களா? சரி, நாம தூங்கும் போது எந்த முறையில படுக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆடைகள் விலகக்கூடிய வகையில நாம என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது. நம்ம படுத்திருப்போம் இல்லையா? படுத்திருக்கும் போது நம்முடைய ஆடைகளோ அல்லது நம்முடைய கால்களோ அது பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய வகையில நாம என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலையும் நாம படுக்கவே கூடாது அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யுது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. சரிங்களா? அப்ப அந்த வகையில நம்முடைய பழக்க முறைகளை நாம என்ன செய்யணும், சிறந்த முறையில நாம ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, சிறந்த முறையில சொல்லி காட்டுகிறது. ஒண்ணு, இது நாம தனிப்பட்ட முறையில் நாம இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ரைட்டு. இப்போ சமூகத்துக்கு மத்தியில இன்னைக்கு நாம போறோம். சமூகத்திற்கு மத்தியில இப்ப நம்ம என்ன செய்யறோம், சைக்கிள் எடுத்துட்டு போறோம், அல்லது நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு நபருக்கு உதவி செய்யறோம், அல்லது ஏதாவது ஒரு வகையில நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கான பழக்க முறைகளும் இருக்கு. இந்த சமூகத்திற்கான பழக்க முறைகள் இருக்கு. அதுல அல்லாஹ் நமக்கு நரகத்தையே தந்துருவான். அல்லாஹ் நமக்கு நரகத்தையே தந்துருவோம். நாம ஒரு சமூகத்துக்கு மத்தியில் நாம போறோம், ஒரு சைக்கிள் ஓட்ட போறோம்னு வைங்களேன், எங்க உங்க வீட்டுக்குள்ள ஓட்டுவீங்க, எங்க ஓட்டுவீங்க, ரோட்ல ஓட்டுவீங்க, தெருவுல ஓட்டுவீங்க, அப்படிதானே? என்ன செய்யணும், போற வாரவங்க மேல ஏத்தி எல்லாத்தையும் தள்ளி விட்டு சைக்கிளை கண்ட மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஓட்டுவோமா? ஓட்டக்கூடாது. அதுக்குன்னு என்ன இருக்கு, ஒழுக்க முறைகள் இருக்கு. நாம எந்த முறையில நாம போறோம், வீதியில் நாம போறோம், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, நாம தெருவுல போகும்போது நாம என்ன செய்யணும், நம்முடைய பாதைகளை நாம சரிப்படுத்திக்கணும். நாம எதுல போறோம், எந்த முறையில போகணும், யாருக்கு தொந்தரவு கொடுக்குறோமா, யாருக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்னைக்கு புல்லட்ல போகக்கூடியவங்க எப்படி போறாங்க, சத்தம் கடுமையா சத்தம் போறாங்க இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்டா போதும், ஒரு ஆளு விளங்காம போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் யாராவது திட்டினாங்கன்னா கண்டிப்பா அது என்ன செய்யும், அது நடக்கும். ஏன், அது பிற நபர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி இருக்கிறாங்க.
பிற நபர்களை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அப்ப எந்த வகையில போகணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருது. எப்படி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வ இபாதுர் ரஹ்மானுல் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அதாவது என்னுடைய அடியார்கள் பூமியில போகும்போது எப்படி போவாங்கன்னா பணிவோடு போவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள்லாம் யாரு, நாம தான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரு, நாம. அப்ப நாம எப்படி நடக்கணும், பணிவா நடக்கணும். அதுல பேச்சுல, அதுல நடக்கிற விஷயத்துல, அது நம்ம பைக்ல போற விஷயத்துல, அல்லது நம்ம கார்ல போகிற எல்லாத்திலுமே நம்ம என்ன செய்யணும், பணிவோடு போகணும். நம்ம இஷ்டம், நம்ம காரு, நம்ம தான் பெரிய எம்எல்ஏ, நம்ம தான் பெரிய அதிகாரத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு என்ன ரூல்ஸ் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அது பிற மக்களுக்கு தொந்தரவு செய்யாத வகையில நாம என்ன செய்யணும், நாம போகணும். அது எந்த வகையில இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது. லுக்மான் என்ற நல்லடியார் இருக்காங்க இல்லையா, லுக்மான் குரான்ல வந்து நிறைய நபிமார்கள் பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்றான், குரான்ல சொல்லி காட்டுறான். அதுல ஒரு நபருடைய பேர் என்ன பேரு, லுக்மான். சரிங்களா, அந்த லுக்மான் என்ற நல்லடியார் என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய மகன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி காட்டுறாங்க. என்னது, வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீ பூமியில எங்கிருந்து நீ போகும்போது யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஒரு பெருமையான முகத்தையோ ஒரு கர்வமான முகத்தையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இவன் ஒருத்தன் சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தம்பி பார்த்து போமா அப்படின்னு சொல்லும்போது அப்படித்தான் போவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யாராவது பார்த்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ஆமா இவரு பெரிய இவரு சொல்ல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, பெருமையினுடைய முகத்தோடு நம்ம நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது, பெருமையினுடைய முகத்தோடு அல்லது அவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடியவர்களாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அதாவது சவுண்ட் என்ன செய்யக்கூடாது, நாம ஏத்தி பேசக்கூடாது. குரலை நாம என்ன செய்யக்கூடாது, உயர்த்தி பேசக்கூடாது, கத்தி பேசக்கூடாது. பெரியவர்கள்ட்ட என்னைக்குமே என்ன செய்யணும், பணிவாத்தான் பேசணும். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைகள்லயே சிறந்த ஒழுங்குமுறை. என்ன செய்யக்கூடாது, கத்தி நாம பேசக்கூடாது. சரிங்களா, அப்ப நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய சவுண்டுகளை நாம என்ன செய்யணும், மின் சௌத்திக இன் அக்ஸர் அஸ்வாத்தில் சௌத்துல் கபீர். கழுத கத்தும்போது யாருக்காவது பிடிக்குமா, பிடிக்காது. அந்த மாதிரியான வார்த்தைகளோடு சப்தங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்ப சாலையில நாம போகும் பொழுது பிற நபர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய வகையில நாம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து வாசல்ல இருக்கோம், நம்ம வீட்டு வாசல்லையா அல்லது தெருவில் விளையாண்டுட்டு இருக்கிறோமா இல்லையா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்லி திட்டுவீங்க? இப்ப நீங்க குழந்தைகளா இருக்கிறதுனால சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாது. குழந்தைகளா இருக்கிறதுனால, மாணவரா இருக்கிறனால உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியாது. ஆனா சில நபர்கள் வார்த்தைகள் பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. மோசமான வார்த்தைகளை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. கவனிமா. சரிங்களா, தெருவில் இருக்கும் போதோ பிற நபர்களுக்கு முன்னாடி இருக்கும் போதோ என்ன செய்யக்கூடாது, மோசமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. நல்ல வார்த்தைகள் என்ன செய்யணும், நாம பயன்படுத்தணும். நல்ல வார்த்தைகள் பேசணும், நல்ல விஷயங்களோடு நாம என்ன செய்யணும், இருந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது நீங்க எந்த பாதையில நீங்க இருந்தாலும், எந்த பாதையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி பேசணுமா, நல்ல வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யணும், பேசணும். என்ன வார்த்தை பேசினாலும் என்ன எப்படி பேசணும், நல்ல வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யணும், பேசணும். அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லி தருது. அப்போ எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களிலுமே நாம ஒழுக்க மாண்புகளை ஒழுக்க முறைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பிற நபர்கள் நம்மளை பார்க்கும்போது என்ன செய்யும், இவங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க, இவங்க இப்படிதான் நடப்பாங்க, இவங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க, இவங்க இப்படிதான் நடப்பாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால நம்முடைய ஒழுக்க மாண்புகளை ஒழுக்க பண்புகளை நாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் நம்ம வளர்த்துக் கொள்ளணும். எதையெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல பெரியவங்க நமக்கு உபதேசம் செய்கிறார்களோ அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய இருக்கணும். தெருவில் போகும்போது ஒரு மனிதர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய ஏதாவது ஒண்ணு கடந்துச்சுன்னா அதை நாம் என்ன செய்யணும், இல்ல கவனில்லைங்க, ஒரு பாதையில நமக்கு ஏதாவது நம்ம போகும்போது யாருக்காவது ஏதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஏதாவது பொருள் கிடைச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும், அகற்றணும், அதை எடுத்து தூர வைக்கணும். ஒரு ஆணி கிடக்கு, யாராவது பைக்குக்காரங்க யாராவது வந்தா கண்டிப்பா என்ன செய்யும், பஞ்சர் ஆயிரும். சைக்கிள் ஓட்டுறோம், பஞ்சர் ஆயிரும். அல்லது ஒரு பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய கால்களை குத்தும். அதை நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து ஒரு ஓரமா நம்ம என்ன செய்யணும், போடணும். அது முள்ளா இருந்தாலும் சரி, ஆணியா இருந்தாலும் சரி, செங்கலா இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்தெந்த வகையில தொந்தரவு தருதோ அதை நாம என்ன செய்யணும், அதை அப்புறப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இறுதியாக நாம ஒரு நபர் இன்னொரு நபருக்கு சலாம் சொல்லக்கூடிய முறைகளை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். நாம ஒரு நபர் இன்னொரு நபருக்கு நாம் என்ன செய்யணும், சலாம் சொல்லக்கூடிய பழக்க முறைகளை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக்கணும். சிறியவங்களா இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும், பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும். வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போகணும். சரிங்களா, அதனால சலாம் சொல்லக்கூடிய முறைகளும்
இஸ்லாமிய மார்க்கத்துல ஒழுக்கங்கள்ல சிறந்த ஒழுக்கத்தை நமக்கு என்ன செய்யுது கற்றுத்தருது. அதனால நமக்குள்ள நாம் என்ன செய்யணும், அதிகமாக சலாம் சொல்லிக் கொண்டு நமக்கு மத்தியில ஒரு சிறந்த ஒரு பண்புகள் நாம் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னென்ன ஒழுக்க மாண்புகளை சொல்லித்தரதும் அந்த ஒழுக்க மாண்புகளை முறையாக சரியாக நாம் என்ன செய்வோம், பின்பற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கி நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து மரணிக்கின்ற வரையிலும் ஒழுக்க மாண்புகள் நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.